அதுதான் நான் சொல்கிறேனே, பகவான் ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறாருன்னு கேட்காதீங்கோ. உங்களுக்கு வர சோதனைகளை வேதனைகளை ஆக்காமல் சாதனைகளை ஆக்கிறத அவர் பண்ணின்னு இருக்கார். இதுதான் அவர் மகாத்மா. அந்த மகாத்மா என்ன பண்ணுறார், இந்த வேதனையை எனக்கு ஏன் கொடுக்குற நம்ம அலறோம். மிச்சம் நமக்கு சந்தோஷத்தை நீ தான் கொடுக்குறேன்னு நம்ம சொல்கிறது இல்லை, வேதனை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த வேதனை நம்மளுடைய விதி வசத்தினால நம்ம பண்ணின ஏதோ ஒரு கெட்ட காரியம் ஒரு பனிஷ்மெண்ட்டாக நமக்கு வருது. அந்த பனிஷ்மெண்ட்லேயும் பகவான் அதில் ஒரு 75, நீங்கள் எப்போ ஒரு மகாத்மா கிட்டக்க அடைக்கலம் அடைஞ்சாலும் 75% அவர் உருவிடுவார். உங்களுக்கு ஒரு 20-25% தான் அந்த இது வேதனையெல்லாம் இருக்குது. அது தாங்க முடியாமல் நம்ம அலறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மகாத்மா அவ்வளோ உருவிடுவார் நம்ம கிட்டேருந்து. அதனால தான் நம்ம அவகிட்ட அடைக்கலம் அடையிறது. நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விதிவசத்தினால் வர ஒரு கஷ்டத்தை நமக்கு சுலபமாக்கி நம்ம அதை தாங்க முடிகிற மாதிரி பண்ணுவார். இல்லைன்னா அந்த கஷ்டத்தையே ஃபுல்லாகவும் எடுத்துருவார். அது நம்ம எவ்வளோ தூரம் அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கோங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் எதுனாலுமே ஒரு கிருப்பைங்கிறது 3 விதமாக பண்ணுறார் பகவான். நம்ம கேட்ட உடனே நமக்கு கொடுத்துருவார். உடனே ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு கடவுள் உண்டா அப்படின்னு அவரை போட்டு புகழ்வோம். அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒன்று வேண்டும் பொழுது என்ன ஆகும்னா ஆற போட்டு வச்சுருவார். கொஞ்ச நாள் ஆனால் கூட ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது. இந்த தெய்வம் ஏன் தான் அப்படி பண்ணுறதோ, போன தடவை அப்படி கொடுத்தாரு, இப்போ என்ன தெய்வம் செவிடாயிடுத்து போல இருக்குது, காதுலேயே விழலை, இப்படியெல்லாம் திட்டுவோம் நம்ம. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது நம்ம கேட்டதை விட பெருசாக கிடைக்கும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை, நான் அவ்வளோ வேண்டிக்கிறேன், சாமி காதுலேயே போட்டுக்க மாட்டேங்கிறேன், அவ்வளோ திட்டுவா அந்த அம்மா. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்பொழுது அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு வரன் அமைஞ்சு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. நான் சொன்னேன் 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணதுனால தானே இப்போ அவன் கிடச்சிருக்கான். அப்போது இந்த 5 வருஷம் வெயிட் பண்ண வச்சு இவங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் பகவான்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு அருளியிருக்கார். அதெல்லாம் நம்ம கொண்டாடணும். அது ஒரு விதம். 3வது விதம் என்னன்னாக்க, நம்ம எத்தனை நாமம் சொன்னாலும் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் நடக்காது. அப்போ அது நடக்காமல் இருக்கிறது தான் ஆசீர்வாதங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். ஆக அந்த கிருப்பை பகவான் பண்ணுறதுல 3 விதமாக இருக்குது. உடனே காரியம் நடக்கும் சில பேருக்கு. ஆனால் டக்குன்னு என்னாகும் ஒரு காரியம் வரும்பொழுது பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் ஒரு கல்பத்தரு, யார் கேட்டாலும் எது கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கேன். ஆனால் அவங்க கல்பத்தருவுக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கல்பத்தரு கேட்டதெல்லாம் கொடுக்கும், இந்த பிச்சைக்காரன் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இது நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கேன். திஸ் பெகர் இஸ் எ கல்பத்தரு வித் a difference. He will not give you everything that you ask for. He will only give you whatever is good for you அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் எல்லாத்தையுமே நம்ம கிருப்பையாக பார்க்கணும். எல்லாமே சரியாகவே நடக்கிறது, எல்லாமே ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோன்னா இந்த மன உளைச்சல்லாம் வரவே வராது, சஞ்சலமும் வராது. யார் நம்மளை திட்டி அவமானப்படுத்தினாலும் சரி, பாவம் நம்மளோட பாபத்தெல்லாம் அவள் எடுத்துக்கிறாளே, நாம் இதை யாருக்கோ பண்ணினதுனால தான் நமக்கு இது வருது, இப்போது கர்ம விதி பயனாக வருது. ஆனால் அதே சமயம் அவள் திட்டத்தினால நம்மளோட பாபமெல்லாம் நிறைய போய் நமக்கு நிறைய நம்ம ரொம்ப துன்பம் அனுபவிக்க வேண்டாம் அந்த பாபம்லாம். ஆனால் நீங்கள் அவளை திரும்ப திட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி திருப்தி ஆகிடுத்துன்னா அந்த பாபம் இருந்துகிட்டே இருக்கும். புரியுறதா நான் சொல்கிறது? அதனால்
நம்மளை திட்டுறவாளை கூட நம்ம பொறுத்துன்னு இருந்தோம்னா அது வந்து நேராக பகவான்கிட்ட போயிடும். அவளை எப்படி திருத்தணுமோ அந்த மாதிரி பகவான் திருத்துவார். நீங்கள் அவளை திருத்தணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பகைமையில் தான் போய் முடியும். அதை பார்த்துருக்கீங்க தானே? அவள் வாழ்க்கையிலேயே அனுபவம் இருக்கும். பகவான்கிட்ட போய் சொல்லிவிடுங்க, இவள் அப்படி பண்ணுறா, அவள் அப்படி பண்ணுறா, பகவான் நீ பார்த்துக்கோ சொல்லிவிட்டு விட்டுடுங்க அவர்கிட்ட. அவர் எப்படி அவளை திருத்தி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி அவர் பண்ணிவிடுவார். நீங்கள் எதுவும் கையில் எடுத்துக்காதீங்க. கர்மா வந்து கர்மா, மோட்சம் வந்து மோட்சம். என்னம்மா? எது மூலமாக வருமா? அந்த கர்மாவை வந்து கடவுள் என் மூலமாக அவள் கடவுள் பண்ணுறாருன்னு நினைக்கும் பொழுது அந்த கர்மா வந்து தர்மாவாக மாறும். ஒரு தர்ம காரியமே நான் பண்ணுறேன்னு நினச்சேன்னா அது கர்மமாக மாறிடும். புரியுறதா நான் சொல்கிறது? ஒரு தர்மாவை நம்ம கர்மாவை ஆக்குறோமா இல்லை ஒரு கர்மாவையே தர்மாவை ஆக்குறோமாங்கிறது நம்ம கையில், நம்மளோட கண்ணோட்டத்தில் இருக்குது. தெய்வம் வந்து என் மூலமாக பண்ணுறது, தெய்வத்தோட கையில் நான் வெறும் கருவி மட்டும்தான், ஒரு பொம்மை தான் நான் அப்படின்னு நினச்சி நம்ம மூலமாக என்னென்ன செயல்கள் உலகத்தில் நடக்குமோ அந்த செயல்கள் அது நடத்திகிட்டே போகும். அப்படி நினச்சோன்னா எல்லாமே தர்மம்தான். அதனால் கடவுள் கையில் கருவி அப்படிங்கிற நினப்பு தான் நமக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகும். நம்ம யாருமே இல்லை. none of us truly exist except as instruments in the hands of God. இதை மனசில் நன்னா பதிய வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? யோகிராம் சோத்குமாரம்மா, நமஸ்காரம். இது இப்போ ஆசிரமத்துலேருந்து இது விபூதி பிரசாதம்லாம் வருது இல்லையா? அதில் வந்து விபூதி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கவரில் வந்து நம்ம பகவானுடைய நாமா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி கவரோ இல்லை ஃபோட்டோ உள்ள கவர் ஒரு ஜெனுவின் கொஸ்டின், ஜெனுவின் ப்ராப்ளம் தான். இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய சுவாமியோட படம் சேர்ந்துடுறது, நிறைய சுவாமி புஸ்தகம்லாம் சேர்ந்துடுறது. இப்போ ஒரு பீரியடில் நமக்கு வந்து இடம் போகிறல இது பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துல அதை போடுறீங்களோ பூமியில் போட்டு புதைக்கலாம் இல்லையா? அது பூமியில் போட்டு இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு குழியை தோண்டி அதில் புதைக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒன் வே ஆஃப் டீலிங் வித் இட். வேண்டாததெல்லாம் போட்டு இது பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் குப்பை கூடையில் போட்டேன்னா கூட அந்த குப்பையை யோகிராம் சுரத்குமாராக நினச்சிண்டு அது உள்ளே இதை தூக்கி போட்டேன்னா சரியாயிக்கும். புரியுறதா நான் சொல்கிறது? எல்லாமே கண்ணோட்டம் தான். நீங்கள் எப்படி ஒன்றை பார்க்குறேங்கிறது தான். அது குப்பை கூட இதில் நம்ம பகவானை போடுறேன்னு நினச்சேன்னா போடக்கூடாது. அதுவும் பகவானே, இதுவும் நீ தான், இதுவும் நீ தான் அப்படிங்கிற ஒரு இதில் அது போட்டோம்னா அது தர்மமாக போயிடும். அதான் அது மாதிரி அதுதான் சொல்கிறேன் நான். பூமியில் பூமாதேவி ஏற்றுப்பார். அதனால் பூமியில் போட்டு புதைக்கிறது ஒரு அந்த சங்கடம் வரக்கூடாது. பகவானை வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இருந்து அதை வச்சுக்கணும். இல்லை அது சங்கடமாக ஆக போகிறதுனா அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இந்த முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து என்னன்னாக்க நம்ம ரெண்டு மைண்டில் இருக்கிறதுனால, இதை பண்ணுறதா வேண்டாமா, பண்ணுறது ரைட்டா, பண்ணாமல் இருக்கிறது ரைட்டா அப்படிங்கிற வச்சே தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டோட அந்த சக்தி அது உறிஞ்சிடும், நம்மளை வீக்காக்கிடும். அதனால் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மனசுக்கு கரெக்டாக தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. அந்த டயத்தை அப்படியே விட்டுடணும். ஒருத்தர் வந்து ரமண பகவான்கிட்ட வந்து கேட்டார், நான் கல்யாணம் ஆனவன், குழந்தை குட்டிகள்லாம் இருக்கா, ஆனால் இந்த திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு எனக்கு இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே உங்களை மாதிரி நானும் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். குழந்தை குட்டிகள்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கு நான் ஓடி வந்துடலாமான்னு தோன்றது, நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு. பேசாமல் இந்த ரமண பகவானோட இது என்ன பேசாமல் இருக்கும். பேசாமல் இருந்தார். மறுபடியும் அவன் கேட்டான், இந்த எனக்கு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே ஓடி வரணும் போல் இருக்குது, நீங்கள் அனுமதிக்கணும். பகவான் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேள்வி, ஏதாவது சொல்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னா, வர வேண்டாம் அப்படிங்கிற
நிச்சயமாக. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. ஏன் நீங்கள் ஓடி வரலையா? உங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் நீங்களும் ஓடி தானே வந்தேன். நான் போய் யார்ட்டையும் கேட்கலையேப்பா, நான் யார்ட்டையும் கேட்கலையே. நீ வந்து கேட்குறிய, உனக்கு சந்தேகம் வருதே, வரதா வேண்டாமா? யாராவது ஒருத்தர் வந்து நீ வான்னு சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு உனக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் இருக்குது, அந்த அளவுக்கு தெளிவு இல்லை உள்ள. அதனால் தெளிவு வந்து இதுதான் செய்யணும். இப்போ எனக்கே வந்து பகவான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நான் வந்து திருவண்ணாமலைக்கு வரணும்னு அப்படி ஒரு மனசை அடிச்சுக்கிறது எனக்கு. ஒவ்வொரு தரையும் வந்து பகவான்கிட்ட கேட்பேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறேன், எனக்கு உங்களை வந்து எங்கேயாவது தள்ளி நின்று பார்த்தா கூட போகிறேன், எனக்கு உங்களை வந்து தினம் வந்து பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கேங்கிறதே எனக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நோ நோ நோ, யூ ஹாவ் யுவர் டியூட்டி, யூ ஆர் டீச்சிங் சில்ட்ரன். அதனால் அது ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய டியூட்டி, கடமையெல்லாம் விட்டுட்டு வராது அப்படின்னு இவ்வளோ நீளம் பேசுவார். நானும் அதெல்லாம் நம்பிண்டு சரி இவரை வந்து நமக்கு வருன்னு சொல்லுவார், அப்போ தான் நம்ம வரணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த இதை தாண்டிடுது மைண்டு. இன்னுமே இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசம் வந்த பொழுது பகவான்கிட்ட, பகவான் வரவேண்டான்னு சொன்னால் என்ன, வான்னு சொன்னால் என்ன, எனக்கு வந்து என்னால் இனிமேல் இது மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை வரத்துக்கு ரெடி ஆகி வந்து பகவான்கிட்ட, பகவான் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ எனிமோர், ஐ ஹவ் டிசைடட் டு கம் பிகாஸ் ஐ cannot do anything else, I am not fit for anything else, I cannot do anything else, so I have decided I have to come. அப்போ சொன்னார், சரி வா. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் பகவான் இத்தனை நாளாக நீங்கள் கடமையை பற்றி அவ்வளோ ஒரு லெக்சர் சொல்லின்னு இருந்தேன், இப்போ நான் வந்து பண்ணிட்டேனாக்க நீங்கள் உடனே வான்னு சொல்கிறேன்னா, அந்த டிசிஷன் வந்து உங்ககிட்ட அனுபவமாக வரணும். இட் மஸ்ட் கம் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட், யூ ஷுட் நாட் ஆஸ்க் எனிபடி. அந்த நிலை வர வரையிலும் நாமளும் இவா சொல்கிறது கேட்போம், அவள் சொல்கிறது கேட்போம், என்னமோ ஓடிகிட்டே இருக்கும் லைஃப். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளால் அதை அந்த இதை தாண்ட முடியாத ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆக்ஷனாக வந்துடும். அப்படி தான் பெரியவாழ்லாரும் ஓடி வந்திருக்கா, அப்படி தான் பெரியவாழ்லாரும் டிசைட் பண்ணியிருக்கா. அது வரையிலும் நம்ம வந்து போகிறோன்னா அம்மா முகம் வரும், அப்பா முகம் வரும், யார் யார் முகமும் வரும், இவளை விட்டுட்டு போகிறதா. துக்காராம் வந்து அந்த விமானத்தை அனுப்புகிறார் மேலேருந்து, உடம்போடு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் இப்போவும் இருக்குது, அந்த மரம் அப்படியே இருக்குது. இந்த விமானம் வந்து எல்லோரும் இப்போது இன்னும் 2 செஞ்சுரிஸோ என்னமோ தான் அது, எல்லோரும் பார்க்கச்சே அந்த விமானம் வருது. இவர் வந்து உடம்போடு அதில் ஏற போகிறார். அப்போ போய் ஒய்ஃப் கிட்ட கேட்குறார், நான் போகிறேன் வைகுண்டத்துக்கு இந்த உடம்போட, நீ வரதா இருந்தால் உன்னை அழிச்சுன்னு போகிறேன் அப்படிங்கிறார். அவள் பார்க்குற அந்த 3 சின்ன குழந்தைகள் இருக்குது. நான் வந்து ஒரு மதர், இந்த குழந்தைகளை விட்டு என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போய்க்கோங்க அப்படிங்கிற. அவர் திரும்பி பார்க்காம ஏறி போயிடுறார். அப்போது நமக்கு வந்து ஒரு அந்த அக்ஞானம், இது என்னுடைய குழந்தைகள், நான் அந்த குழந்தை, அது கரெக்டு தான். ஒரு அம்மாவுடைய மனசு அப்படி தான் இருக்கும். அதை நம்ம போற்றணும், இந்த மாயை உலகத்தில் அதை நம்ம போற்றணும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு தர்மம் இருக்குது, இந்த கடவுள் தர்மம்னு பகவான் சொல்கிறார் இல்லையா, சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச அப்படிங்கிற. நீ கவலையப்பட, டவுட் பண்ணாத, எல்லா பாப்பங்கள்லேருந்து நான் உன்னை விடுதலை, எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்கிற, எல்லா தர்மத்தையும் என்கிட்ட சரணடைஞ்சிடும். அப்போது இந்த தர்மங்களுக்குள்ளே வசந்த தர்மம்னு ஒன்று இருக்குது, சின்ன தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒரு வசந்த தர்மத்தை பார்க்கும்போது சின்ன தர்மத்தை விடலாம். இப்போ கடவுள் நம்ம நினைக்கும் பொழுது அந்த கடவுள் நமக்கு ஒரு ஆவேசம் உள்ளே புகுந்த பிறகு அம்மாவாவது அப்பாவாவது யாரையும் நினைக்க முடியாது. அதில் வந்து நம்ம அந்த இடத்துல அது ஒரு வெளிப்பட்டுடும் இயல்பாக. அப்போ அந்த தர்மத்தில் அம்மாவை பார்க்குறது டியூட்டி, அப்பாவை பார்க்குறது டியூட்டி, ஒய்ஃப் குழந்தைகள் ஹஸ்பண்டு அப்படிலாம் போயிடும். அந்த தர்மம் வந்து அதர்மமாகவும் ஆகாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால இந்த சின்ன சின்ன தர்மங்கள்லாம் அதில் அடிபட்டு போயிடும். பகவான் செல்வார், ஒரு வாழை மரம், சின்ன வாழைக்கண்ணு, இந்த காட்டு செடியெல்லாம் கூட பிடுங்கி போடக்கூடாது அப்படிம்பார். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அது ஒரு உயிரை நம்ம பார்க்கணும். அந்த பகவான் வேத பாடசாலை வரும்பொழுது சின்ன சின்னதாக வாழைக்கண்ணு,
அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வேத பாடசாலை கட்டணும். நான் ஓடி போனேன், பகவான் நீங்கள் வந்து காட்டு மரம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வேளே, சின்ன சின்னதாக இந்த வாழை கண் இருக்கே தேவிக்கு 3 கண் என்ன 3000 கண் இருந்தாலும் அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வேத பாடசாலை கட்டலாம் அப்படின்னு. அந்த வேத பாடசாலை கட்டுறது ஒரு வசந்த தர்மம். அதனால் அந்த வாழைக்கண்ணை எடுக்கிறது அந்த இடத்துல தப்பு கிடையாது. அந்த மாதிரி வந்து பெரியவாள்லாம் அந்த மாதிரி தான் தர்மத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கிற வாழ்க்கையை வச்சுட்டே திருப்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி தான் தபம் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கணும். அதுக்கு வந்து நாம சக்தி ரொம்ப முக்கியம். கடவுள் கையில் நம்ம கருவி தான் அப்படிங்கிறது. இன்னும் ஒன்று சொல்லி தருவார், யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி போய் அவளுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த மாதிரி உதவி செய்யும்போது நம்மக்கிட்ட சுயநலம் இல்லை இல்லையா, அது ஒரு பெரிய தர்மம் ஆகிடும். அது வந்து ஏன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறதே சுயநலத்தை விடுறது தான். டு த எக்ஸ்டென்ட் யூ ஆர் அன்செல்ஃபிஷ், டு தேட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். அதனால் எத்தனைக்கு எத்தனை செல்ஃபிஷ்னஸை விட முடியுமோ அத்தனைக்கு எத்தனை நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். அதில் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி செய்வோம். புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம தபஸ் பண்ண முடியும். அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கிருப்பை கிளம்பி வரும், அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போட்டுரும்.